ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குறளும் கீதையும் என்ற தலைப்பிலே வாரந்தோறும் குறட்பாக்களையும் கீதை ஸ்லோகங்களையும் சுவாமிஜி அவர்கள் காட்டி தந்த வழியில் இணைத்து சிந்தித்து வருகிறோம். இன்று 9வது குறள். கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை. இந்த குறள்ல இறைவனுடைய இலக்கணம் எண் குணத்தான். எண் குணத்தான்னா என்ன அப்படின்னா, எண்ணுதற்கரிய குணங்களை உடையவர். அச்சிந்தியக, பகவானை நினைக்க முடியுமா? நம்ம பகவான் கீதையில சொல்றார், அவ்யக்தோயம் அச்சிந்தியோயம். 2வது அத்தியாயம் 25வது. அச்சிந்தியக, அச்சிந்தியகனா இன்காம்ப்ரிஹென்சிபிள். நம்மளால முழுமையாக பகவானை பத்தி படிச்சிட முடியுமா, தெரிஞ்சுக்க முடியுமானா முடியாது. அதனால எண்ணுதற்கு எட்டா எழிலார் அப்படின்னு பாடுறாரு இல்லையா மாணிக்க வாசகர். எண்ணுதற்கு அறியவர், அதான் எண் குணத்தான். இன்னொன்று, இதுவரை சொல்லப்பட்ட 8 பண்புகள். இது வரைக்கும் 8 குறட்பா இருக்கு இல்லையா? உலக முதல்வன், வாலறிவன், மலர்மிசை ஏகினான், வேண்டுதல் வேண்டாமை இலான், இறைவன், அப்புறம் பொறிவாயில் ஐந்தவித்தான், அதுக்கப்புறம் தனக்கு உவமை இல்லாதான், அறவாழி அந்தணன். இந்த 8 பண்புகள். அஷ்டமா சித்திகள்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். இது 8 விதமான அஷ்டமூர்த்தின்னு சொல்றோம் இல்லையா? அப்படி தட்சிணாமூர்த்தியே பொதுவாக இந்த தெய்வ திருவடிவங்கள்லாம் 8ஆக சொல்வது உண்டு. பஞ்சபூதங்கள், அதுக்கப்புறம் சூரியன், சந்திரன், எஜமானன், சாஸ்திர ரூபமா இருக்கார். இப்படிலாம் 8 பிரிச்சு சொல்றது உண்டு. எண் குணத்தான். எப்படியோ இறைவன் எண்ணுதற்கு அறியவர், 8 அரிய பண்புகளை உடையவர், அப்படிப்பட்டவர். அவரை நான் எப்படி வழிபடுறது அப்படின்னா, இந்த குறளுடைய சாதாரண அர்த்தம் என்ன? இறைவன் எண் குணத்தான். அவரை நான் வழிபடலைன்னு சொன்னா, அவருடைய தாளை வணங்காத தலை, என்னுடைய தலையால நான் அவருக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணலன்னு சொன்னா, எக்ஸாம்பிள் என்ன சொல்றார்? கோளில் பொறியில் குணமிலவே. கோள்னு சொன்னா கோலகம். இப்ப காது அப்படின்ற பிசிக்கலா வெளியில பாக்குற காது இருக்கு, கண்ணு இருக்கு. ஆனா இது வெளியில பாக்குற பிசிக்கல் விஷயம்தான். ஆனா இந்திரிய சக்தி என்பது, இப்ப கண்ணுக்கு பார்க்கிற சக்தின்னு ஒண்ணு இருக்கணும்ல, அதுக்கு பொறின்னு பேர். அதுக்குதான் இந்திரியம். கோலக்கம்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஆர்கன் இருக்கு, அதுக்கு அதோட சக்தி இருக்கு, அதுக்குதான் இந்திரியம், பொறின்னு பேரு. கோளில்னா இந்த கோலகத்தில், இந்த காதில், பொறியில் கேட்கின்ற சக்தி இல்லை என்றால், இந்திரிய சக்தி இல்லை என்றால் குணமிலவே. அதனால என்ன பயன்? கோளில் பொறியில் குணமிலவே, அப்படி படிக்கணும். கோலகத்தில் இந்திரியத்துக்குரிய சக்தி இல்லை என்றால் அதனால் என்ன பயன்? அதுபோல எண்குணத்தான் தாளை வணங்கா தலை, இறைவனுடைய திருவடிகளை வணங்காத தலையானது பயனில்லாததுப்பா, குணமில்லவே. அதனால என்ன பிரயோஜனம்? ஆக இந்த மனித உடம்பு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இறைவனை வீழ்ந்து வணங்குவதற்காக, பணிவதற்காக, அவருக்கு நமஸ்காரம் செய்வதற்காக, அவருடைய திருக்கோவில்களுக்கு சென்று வழிபடுவதற்காக, கிரிவலம் போவதற்காக, பரிக்கிரமா செய்வதற்காக, தீர்த்த யாத்திரை செய்வதற்காக. பார்த்தீங்கன்னா இப்ப தைப்பூசம் எவ்வளோ பேர் பழனிக்கு பாத யாத்திரை போறாங்க, அறுபடை வீட்டுக்கும் நடந்து போறாங்க, சமயபுரத்துக்கு நடந்து போறாங்க. ஆக உடம்பால இறைவனுக்கு இறைவனை விழுந்து வணங்குதல், இறைவனுக்காக என்று உடலால் சேவை செய்தல், இந்த மாதிரி வழிபாடும் உடம்பால செய்யற சேவைகளும். சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு சைவ ஆகமங்கள்ல சொல்றாங்க இல்லையா? சரியைனா நம்ம உடம்பால செய்யக்கூடிய, அப்ப சுவாமியோட வஸ்திரத்தெல்லாம் துவைக்கிறது, பூஜைக்குரிய விஷயங்கள்லாம் எடுத்து வைக்கிறது, மலர் பறித்து வர்றது, இடத்த சுத்தம் பண்றது, இதெல்லாம் உடம்பால பாடுபட்டு என்னென்ன இறை விஷயமாக செய்கிறோமோ, அல்லது இறைவனின் வெளிப்பாடாக விளங்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்திற்கு இறைவனாகவே நினைத்து என்னென்ன சேவைகள்லாம் உடலால செய்யறோமோ. இப்ப மனசால நிறைய செய்வோம், மனசால நல்ல எண்ணங்களை நினைப்போம், வாயால பாடுவோம். அதுதான் 5வது குறள்லயே சொன்னார், பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இங்க உடம்பால பிசிக்கலா பண்ணணும், உடம்பால முனைஞ்சு பண்ணணும். அதுக்காக தான் இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உடம்பு மந்திர தேகம் ஆயிடணும். அப்படி வழிபாடும் முறை என்ன அப்படின்னா, உடலால இறைவனுக்கு கைங்கரியம் பண்றது. அந்த வழிபாட்டின் பயன் என்னன்னா, சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவார், மந்திர தேகமாகிவிடும். மகான்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், அவர்களுடைய சரீரத்தை நம்ம ஏன் வழிபடுறோம்? வாழும்போது வழிபடுறது இருக்கட்டும், அவங்க இறந்து போயிட்டா நம்ம சாதாரணமா கொண்டு போய் சுடுகாட்டுல வச்சு எரிக்கிறது இல்லை அவங்கள. உங்க சரீரத்தை நம்ம அதை என்ன சொல்றது,
அதை வந்து அது மேல வந்து அந்த சரீரம் எங்க வந்து வைக்கப்பட்டிருக்கோ அதுக்கு மேல வந்து சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்றாங்க, துளசி மாடம் பிருந்தாவனம் வைக்கிறாங்க. ஏன் அப்படி கடவுளாவே நினைச்சு பூஜை பண்றாங்க. ஒரு சிவலிங்கத்துக்கு என்னென்ன பூஜைகள் நடக்குமோ அது எல்லாமே ஒரு மகாத்மாவுடைய அதிஷ்டானத்துல நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா அவர்களே இறைவனை தியானித்து தியானித்து இறைமயமாக ஆக்கி, அவங்க சரீரமே இறைமயமாக இருக்கிறது, மந்திர தேகமாகி இருக்குது. அவ்வளவு மந்திரங்களை ஜபிச்சு அவ்வளவு இறைவனை நினைந்து நினைந்து இறைவனுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து, இப்ப காஞ்சி மகா பெரியவர் எடுத்துக்க எவ்வளவு தூரம் நடந்து போயிருப்பார் பாரத தேசம் முழுக்க. அவர் வந்து அப்ப அந்த அவரோட சரீரமே எப்பேற்பட்ட வந்து பகவானுடைய அம்சம்னு சொல்றோம் இல்லையா நம்ம. அப்ப அதுவே ஒரு சிவலிங்கம், அதற்கே நம்ம பூஜை பண்றோம். அப்படி ஆகும். அதுதான் மனித பிறவியோட நோக்கம். இந்த உடம்பு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா இறை வழிபாட்டிற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் திரு அங்க மாலையில அப்பர் சுவாமிகள் பாடினார் இல்லையா, கண்கால் காண்மீன்களோ. கண் எதுக்காக கொடுத்துருக்குன்னா போய் பகவானை கோவில்ல தரிசனம் பண்றதுக்காக கொடுத்துருக்கு. காது அவனுடைய புகழை கேட்பதற்காக கொடுத்துருக்கு. மூக்கு அவனுடைய மனத்தை நுகர்வதற்காக கொடுத்துருக்கு. வாய் அவனுடைய புகழை பாடுவதற்காக கொடுத்துருக்கு. கால் வந்து அவனுடைய கோவில்களை தேடி தேடி போறதுக்காக கொடுத்துருக்கு. கைகளால் பயணன், இப்படி ஒன்னொன்னா சொல்றாரு வந்து. இப்படி நம்ம தேடி 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 போனாதான் கடைசியில நம்மளோட ஹிருதயத்திலே இறைவன் இருக்கிறத நம்மளால உணர முடியும். ஆக இங்க பகவானும் வந்து என்ன சொல்றாரு கீதையில அப்படின்னா, கீதையில் நம்ம பார்க்கலாம் 9வது அத்தியாயம் 33வது ஸ்லோகத்துல சொல்றார், அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராபிய பஜஸ்வமாம். அனித்யம், அனித்யம்னா நிலையற்றது. இந்த உடம்போட தன்மை என்னன்னு நமக்கு தெரியும். எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் எவ்வளவுதான் சக்தியோட இருந்தாலும் ஒரு நாளைக்கு இது போக போகிறது, இது நிலையற்றது. அது மட்டும் இல்ல அசுகம், அசுகம்னா துன்ப வடிவானது. நிறைய நோய் வரும், முதுமை வரும், ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். அனித்யம் அசுகம் லோகம். லோகம்னா இந்த உலகம்னு அர்த்தம் இல்லை இந்த இடத்துல, இந்த உடம்புன்னு அர்த்தம். இந்த இடத்துல லோகம் என்ற சொல்லுக்கு ஆதிசங்கரர் உடல் என்று அர்த்தம் செய்திருக்கிறார். நிலையற்ற துன்பத்திற்கு இருப்பிடமான இந்த உடலை பெற்றுள்ள நீ இமம் அனித்யம் அசுகம் லோகம் பிராப்பிய மாம் பஜஸ்வ, என்னை வழிபடு. இது எப்படியும் ஒரு நாள் போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. இந்த உடம்பு நிலையற்றது, உறவுகள் நிலையற்றவை. இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் எவ்வளவு புகழ சம்பாதிச்சாலும் எத்தனை உயர்ந்த காரியங்களை சாதிச்சாலும் அதெல்லாம் வந்து நிலையற்றது. ஆக நிலையற்ற இந்த உடலை பெற்றுள்ள நீ இதை வைத்து நிலையான இறைவனை நாடு. மாம் பஜஸ்வ. பகவான் எப்படிப்பட்டவர்னா நித்தியமானவர், ஆனந்தமே வடிவானவர். அவரை வழிபடுவதற்கான ஒரு உபாயமாக தான் இந்த மனித உடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் திடம்பட ஈசனை நாடுதல் அப்படின்னு பாடினாங்க இல்லையா, அப்படி. அதுக்கப்புறம் மட்டும் அந்த அத்தியாயத்திலே கடைசி ஸ்லோகத்துல என்ன சொல்றார், மன் மனாஹா பவ மத் பக்தோ பவ மத்யாஜி பவ மாம் நமஸ்குரு மாமேவ ஏஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத் பராயணக. அதாவது என்னையே மனசுல எப்பயும் தியானம் பண்ணுப்பா, என்னுடைய பக்தனாக இரு, உன்னுடைய வேள்விகள்லாம் என் பொருட்டே சரி செய். ரொம்ப முக்கியமா மாம் நமஸ்குரு, எனக்கு நமஸ்காரம் பண்ணுன்னு பகவானே கத்து தரார். நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணலாமா? அப்படி இல்லை. நம்ம தலையால வந்து பெண்களாக இருந்தால் பஞ்சாங்க நமஸ்காரம், ஆண்களாக இருந்தால் சாஷ்டாங்க நமஸ்காரம். நம்ம உடம்பு தலையில விழறா மாதிரி, தரையில விழறா மாதிரி விழுந்து பணிந்து வணங்க வேண்டும். கடவுள் முன்னிலையிலும் மகாத்மாக்கள் முன்னிலையிலும். வைஷ்ணவத்துல ரொம்ப அழகா தண்டம் சமர்ப்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு கம்பை அப்படி கீழே போட்டா அப்படி டொப்புன்னு விழும். அந்த மாதிரி இது இங்க இந்த சின்ன கோவிலா பெரிய கோவிலா என்ன சாமி, கடவுள் சுவாமி மகான் அப்படின்னு பார்த்தாலே நம்ம வந்து நமஸ்காரம் தண்டம் சமர்ப்பிக்கணும், நமஸ்காரம் பண்ணணும், விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். அதாவது வாழ்நாளின் இறுதி வரை நமஸ்காரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்காக, ஞானத்தை பெறத்துக்கு முன்னாடி ஞானத்தை பெறுவதற்காக நமஸ்காரம் பண்ணு. குரு சாஸ்திரம் பகவான் 3 பேரையும் வாழ்நாள் முழுக்க நமஸ்காரம் பண்ணணுமா. முதல்ல எதுக்கு நமஸ்காரம் பண்ணோம்னா ஞானத்தை பெறணுமே, அதுக்காக. ஞானத்தை தான் பெற்றாச்சேனா அந்த நன்றி கொன்ற பாவம் வராம இருக்கிறதுக்காக நமஸ்காரம் பண்ணு. எப்பொழுதுமே பகவான் முன்னிலையில பணிவோடு நமஸ்காரம் பண்ணு. இந்த உடம்பால நான் என்ன சேவை பண்ணட்டும்னு கேளு. என்னைக்கும் ஒரு நாள் இந்த உடம்பு தளர்ந்து போக போகிறது, அதுக்கு முன்னாடி இந்த உடம்பால என்னென்ன காரியம் பண்ண முடியுமோ நான் பண்றேனே அப்படின்னு ஆசையா ரொம்ப உற்சாகத்தோட இறை பணி செய்வதற்கு வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறார். அந்த மாதிரி இருக்கு இந்த குறள் வந்து. அப்புறம் பகவான் வந்து கீதையில 17வது அத்தியாயத்துல உடலால் செய்யக்கூடிய தபஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றார், தேவ த்விஜ குரு பிராக்ஞ பூஜனம். ரொம்ப முக்கியம். தேவ அப்படின்னா இறைவன், த்விஜனா இருபிறப்பாளர், குருனா பெரியவர், வீட்டு புரோகிதர், அந்த மாதிரி பிராக்ஞா அறிவாளிகள், அதாவது சமூகத்துல இருக்கிற சான்றோர்கள் பெரியோர்கள். பூஜனம், பூஜனம்னா நமஸ்காரம் பண்ணணும், அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு சொன்னார் இல்லையா, அது. அப்புறம் சௌச்சம், இந்த உடம்ப தூய்மையா வச்சுக்கணும். இது பகவான் வாழ்கின்ற கோவில், உள்ளம் பெரும் கோயில், ஊன் உடம்பு ஆலயம், இதுவே ஒரு கோயில் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். சௌச்சம். அப்புறம்
சௌத்தம் தூய்மையா வச்சுக்கணும். ஆர்ஜவம், ஆர்ஜவம்னா நிமிர்ந்து ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கணுமா. நம்ம உடம்போட பாஸ்டர் வந்து எப்பயுமே வந்து கழுத்து, தலை, உடம்பெல்லாம் நேர்கோட்டுல இருக்கணும். தாறுமாறா இருக்கக்கூடாது. இப்ப பாரு கூன் போட்டுட்டு உடம்பு ஆட்டுறதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுல ஒரு ஸ்திரத்தா இருக்கணும், சமத்தன்மை இருக்கணும். அப்புறம் பிரம்மச்சரியம், இந்த உடம்பால புலனடக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அஹிம்சா, யாரையும் இந்த உடலால துன்புறுத்தக்கூடாது. ஷாரீரம் தப உச்சியதே, இது உடலால் செய்கின்ற தவம்னு பகவான் சொல்லியிருக்கார். இதெல்லாம் நம்ம இணைத்து சிந்திக்கிறோம். எதுக்கு அப்படின்னா, இந்த உடம்ப பகவான் எதற்காக கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, அவருக்கு சேவை செய்வதற்காக. அவரை வந்து இந்த உடம்போட அத்தனை அவயவங்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் எல்லாம் இறை பணிக்காக அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி நம்ம புறத்துல பண்ணதான் மனசுலயும் அது வரும். இப்ப நிறைய வாட்டி நம்ம புறத்துல வந்து நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கோம், நிறைய கிரிவலம் போயிருக்கோம், நிறைய கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணியிருக்கோம்னா, ஒரு நாள் நமக்கு உடம்பு முடியாம போகும்பொழுது கூட மனசால நம்ம அதெல்லாம் ஓட்டி பார்க்கலாம், மானசீகமா அதெல்லாம் பண்ண முடியும். ஆக இந்த உடம்ப வந்து இந்த சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. இனி கூட சொல்றாங்க பாத்தீங்களா, மாடர்ன் இதுல வந்து முக்கியமான ஒரு ரூல் என்ன அப்படின்னா, சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் அப்படிங்கிறாங்க. உட்கார்ந்தே இருக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல். செலிப்ரேட் மூவ்மெண்ட்ங்கிறாங்க. நம்ம பெரியவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, கோவில் எப்படி கட்டினாங்க, வீடெல்லாம் ஏதோ இருந்தது. திருவாரூர் தியாகராஜா கோவில், திருச்சி தாயுமானவர் கோவில், ஸ்ரீரங்கம் கோவில், திருவானி எவ்வளவு பெருசு. ஏன் அவ்வளவு பெருசுனா, காலம்பரை தனியா வாக்லாம் போக வேண்டாம். நீங்க கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரவே 1 மணி நேரம் ஆயிடும். பேர்பட்ட வாக். திருவிடை மருதூர் வெளிப்பிரகாரம் அன்னைக்கு போய் பாக்குறோம். அந்த வெளிப்பிரகாரம் மட்டும் 1.5 கிலோமீட்டர். 1.5 கிலோமீட்டர். நீங்க ஒரு வாட்டி பிரதட்சணை வந்தீங்கன்னா எவ்வளவு அழகா பண்ணி வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். தனியா நம்ம வந்து எக்ஸசைஸ், ஜிம், அது இது, அதாவது எக்ஸசைஸ் தான் பண்றோம், ஆனா கடவுளோட தொடர்பு படுத்தி பண்ணும். பகவானை பாக்குறதுக்காக நான் கோவிலுக்கு போறேன், அந்த பர்பஸ்ல இதுவும் சால்வ் ஆகுது பாத்தீங்களா. வாக்கு வந்து அங்க போய் நான் கார்ல போய் அங்க நிறுத்திட்டு செருப்பை விட்டுட்டு அப்படி போவேன்னு இல்லை. கோவிலுக்கு நடந்து போவேன், வீட்டுல இருந்து நடந்து போவேன், அட்லீஸ்ட் 1 கிலோமீட்டராவது நடந்து போவேன்னு வச்சுக்கிறது எவ்வளவு உயர்ந்த விஷயம். ஆக உடம்பால நம்ம வந்து பகவானை விழுந்து வணங்குறது, உடம்பால அவருக்கு கைங்கரியம் பண்றது ஒரு உயர்ந்த பண்பு. அதற்காகத்தான் இந்த மனித உடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.